தர்ஷினி வந்து இப்போ ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்த ஆப்பிள் மாதிரி இருக்காங்க. அது வந்து இங்கெல்லாம் வந்து ப்ளஷ் ஆகுது ஆக்சுவலி. ஆமா, எனக்கு ஆக்சுவலா நல்லாவே டிஃபரன்ஸ் தெரியுது. இப்போ நம்ம லாஸ்டா நான் வந்திருக்கும் போது நெக் பெயின், கிடினஸ், பிளாக் ஹோல்ஸ் எல்லாமே சொல்லியிருந்தேன். ஆனா இப்போ கம்ப்ளீட்டா எல்லாமே செட்டில் ஆயிடுச்சு. எனக்கு ஒரு சிட்டிங் தான் சிவி சார் கிட்ட போனோம். அதுலயே எனக்கு அவங்க அப்பவே சொன்னாங்க சில பேருக்கு 80% செட்டில் ஆகும், சில பேருக்கு 50% செட்டில். எனக்கு வந்து கிட்ட 90% செட்டில் ஆயிடுச்சு. எனக்கு ஒரே ஒரு டல் பெயின், அதை நான் ஏதோ எக்ஸசைஸ் ஒழுங்கா பண்ணாதனால அந்த டல் பெயின் நார்மல் மட்டும்தான் இருக்கு. அதுவுமே நெக்ஸ்ட் இதுல சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நீங்க அவரை பிடிச்சுக்கோங்க சொன்னா இல்லையா? அடுத்து இவங்களுக்குமே இவங்க லாஸ்ட் டைமே வந்திருக்கும் போதே சொல்லிட்டே இருந்தாங்க. அவங்க எல்லா கம்ப்ளைண்ட்ஸுமே சரியாயிருச்சு. எனர்ஜெட்டிக்கா ஃபீல் பண்றாங்க. டே ஸ்லீப் இப்போ சுத்தமா கிடையவே கிடையாது. ஃபார்ட்டிங்க அந்த ஏப்போ விட்டுட்டே இருக்கிறது எல்லாமே ஆக்சுவலா ரொம்ப நல்லாவே கிளியர் ஆயிடுச்சு. வெரி குட் வெரி குட். நம்ம முன்னாடி நிறைய காஃபி குடிப்பேன்னு சொன்னீங்க. இப்போ இந்த காஃபி அந்த கிரேவிங்ஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. வெரி குட் வெரி குட். அதே மாதிரி த்ரூ தி டே எனர்ஜியா ஃபீல் பண்ணுவேன். த்ரூ தி டே அந்த அசிடிட்டி எப்படி இருக்கு? அதெல்லாம் எந்த ப்ராப்ளமும் இல்ல. வெரி குட் சார். அதே மாதிரி இமிடியேட்லி ஆஃப்டர் ஃபுட் வந்து ஒரு ஸ்வீட் சாப்பிடணும்னு சொல்லுவீங்களே, அது கூட ஆல்மோஸ்ட் எப்பயாவது சாப்பிடுவேன், பட் ரெகுலரா சாப்பிட்டுட்டே இருக்கணும். நம்ம ஏதாவது இப்போ வீட்டில் வச்சிருக்கணும் அந்த மாதிரி இதெல்லாம் இப்போ கிடையாது. அப்ப நீங்க எனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லுங்க. லாஸ்ட் டைம் உங்களை பார்த்து ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். அவங்க சொல்லிட்டே இருக்காங்க பிரியா மேம் போயிட்டு நான் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். நீங்க பிஸியா இருந்தீங்க மேம், அதனால உண்மையாவே சொன்னா நான் எனக்கு ஏதோ அப்டேட் சொல்லணும், உங்களை பத்தி பர்சனலா கேட்கணும். பிகாஸ் போத் ஆஃப் தெம் ஆர் வெரி எஜுகேட்டட். இவங்க வந்து ஒரு டாக்டர். அந்த நீங்க வந்து ஏதோ சொல்லணும்னு விரும்புறீங்கன்னா அப்ப ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் இருக்குங்கனால நீங்க irrespective of my busy schedule நான் பேசணும். எல்லார்கிட்டயும் ஆக்சுவலா சொல்லிட்டு இருக்கேன். நான் அபி கிட்ட கூட சொல்லிருந்தேன். அவங்க ஹஸ்பண்ட் கூட்டிட்டு நீ போ. அபிநயா டாக்டர்யா? ஓகே ஓகே ஓகே. அவங்க போய் பாரு, அவங்க ஹஸ்பண்ட் பார்க்கணும் அப்படி சொல்லி போய் பாரு. என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயுமே நான் சஜஸ்ட் பண்ணிட்டே தான் இருக்கேன். சிஸ்டர் எல்லார்ட்டையுமே நான் சொல்லிட்டே தான் இருக்கேன். டாக்டர் அனுக்கு தான் நீங்க தேங்க்ஸ் சொல்லணும். எனக்கு சீக்கிரம் ஒரு குட் நியூஸ் சொல்லுங்க. So from both of you trusted me very blindly from the day one. நான் சொன்னது மெட்டிகுலஸா நீங்க ஃபாலோ பண்றீங்க. So சன்லைட்ல போஸ்ட் நீங்க போறீங்களா ரெண்டு பேரும்? At least 15 minutes is very good. You have to. நீங்க போய் தான் சொல்ல கூடாது. So irrespective நான் விட்டமின் டி கொடுத்துட்டேன்னு சொல்லி நீங்க போகாம இருக்க கூடாது. விட்டமின் டி கொடுத்தது வந்து டேப்லெட்ஸ். அதுவே சன்லைட் இஸ் நேச்சர். நீங்க கண்டிப்பா போகணும் 15 minutes of exposure. தென் வேற சார் நீங்க அந்த மெடிசன் மட்டும் கண்டினியூ பண்ணணும் சார். நெக்ஸ்ட் செஷன் பாத்தீங்கன்னா மேபி we will repeat. நான் என்னங்க அதை பார்த்துட்டு நான் உங்களுக்கு ப்ரோட்டோகால் மேக் பண்ணிடுறேன். ரோஜா ஒரு 1 வீக் கேப் கொடுக்கலாம் மேடம். 1 வீக் கேப் கொடுத்து நெக்ஸ்ட் வீக் மாதிரி பார்க்கலாம். சுகர் மானிட்டர் பண்ணிட்டு இருக்கீங்க மேடம்? எனக்கு அதுதான் மேம், அது மட்டும் தான் இப்போ எனக்கு இருக்கிற ஒரு குறையவே மாட்டேங்குது. நானும் டேப்லெட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும். இப்போ நேற்று ஆக்சுவலாக ஐயூஐ ஸ்டார்ட் பண்ணலாமான்னு சொல்லிட்டு டாக்டரை போய் பார்த்தாங்க. வந்து 100 103 இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுதான் உங்ககிட்ட ஒரு ஐடியா கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மீட் பண்ணலான்னு வந்தோம். சரி எதுங்க அது ஒண்ணுதான் இப்போ இருக்கிற எனக்கு ஒரே ஒரு இது. என்ன பண்ணாலும் அது நான் மேக்ஸிமைஸ் என்ன சரி பண்ண முடியுமா ஐ டு தட் ஃப்ரம் மை சைட். நான் என்ன பண்ண முடியுங்கிறத நான் என்னோட ப்ரோட்டோகால் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுமான்னு பார்த்துட்டு நான் கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ட்ரஸ்ட் த ப்ராசஸ். ஏன்னா நம்ம அவசரப்படக்கூடாது இந்த விஷயத்துல, பொறுமையாக தான் போகணும். அதே மாதிரி அன்வான்ட் திங்ஸ் எதுவும் பண்ணக்கூடாது, தப்பான ட்ரீட்மெண்ட்டும் பண்ணக்கூடாது. ரைட் ட்ரீட்மெண்ட் அதே மாதிரி குறிப்பிட்ட கேப்ல எவ்வளோ டைம் எடுத்து பண்ணுமோ அது மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். சரிங்களா? நான் ஏதாவது ஆமா அது இப்போ ஸ்டார்ட் பண்ணி ஒரே நிமிஷம் டாக்டர் கோல்ட்